ஒரிசா கடலோர பகுதிகளை ஒட்டின வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவின ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வடக்கு திசையில் மெதுவாக நகர்ந்து இன்னைக்கு காலையில் 5:30 மணி அளவில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மேற்கு வங்கம் வங்கதேசம் இடையேயான கடலோர பகுதிகளில் வலுப்பெற்று காலையில் 8:30 மணி அளவில் அதே பகுதிகளில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நிலவுச்சு. இது வடக்கு திசையில் மெதுவாக நகர்ந்து மேற்கு வங்கம் மற்றும் வங்கதேசம் இடையே இன்னைக்கு கரையை கடக்கும் அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் கணிச்சிருந்துச்சு. அதே மாதிரி இது வானிலை ஆய்வு மையத்துடைய கணிப்புப்படியே கரையையும் கடந்துருச்சு. இந்த சூழல்ல நேத்து இருந்த இந்த வானிலையை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு எந்தெந்த பகுதிகளில் எல்லாம் மழை பொழிவு இருக்கும் அப்படின்னு வானிலை மையம் கணிச்சிருந்தது, எந்தெந்த பகுதிகளுக்கெல்லாம் அலர்ட் கொடுக்கப்பட்டிருந்துச்சு, எங்கெல்லாம் மழை பெஞ்சிருக்கு கடந்த 24 மணி நேரத்தை பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அதுபடி நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகளுக்கு ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டிருந்தது. அதாவது அதி கனமழைக்கான எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அதே மாதிரி தென்காசி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தேனி இந்த 4 மாவட்டங்களுக்கு அதி கனமழை, மிக கனமழை பெய்யக்கூடும், அதாவது ஆரஞ்சு அலர்ட் கொடுக்கப்பட்டிருந்தது. அதே மாதிரி அங்கேயும் நிறைய இடங்களில் மழை பெஞ்சிருக்கு. அடுத்ததாக திருப்பூர், திண்டுக்கல் இந்த மாவட்டங்களை பொறுத்த வரைக்குமே கனமழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. அதே மாதிரி அங்கேயும் மழை பொழிவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வானிலை மையத்துடைய அந்த கணிப்பு சரியா இருக்கு. அடுத்ததா 30ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் தமிழகத்துடைய எந்தெந்த பகுதிகளில் மழை பொழிவு இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழகத்தில் ஒரு சில இடங்கள்லையும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுடைய சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமானது வரையிலான மழை பெய்யக்கூடும் அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு. சில இடங்களில் தரைக்காற்று 40லிருந்து 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் அப்படின்னும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்துடைய மலைப்பகுதிகளில் சில இடங்களிலும், அதே மாதிரி தேனி, தென்காசி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி மாவட்டத்துடைய மலைப்பகுதிகள் இங்கே எல்லாமே கன முதல் மிக கனமழையும், திருப்பூர் மற்றும் திண்டுக்கல் மாவட்டம் இந்த மாவட்டங்களில் சில இடங்களில் கனமழையும் பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா கணிக்கப்பட்டிருக்கு. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நாளைக்கு எந்த மாதிரியான சிச்சுவேஷன் இருக்கும், நாளைக்கு கிளைமேட் எப்படி இருக்கும் அப்படின்னா, வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் அப்படின்னும், நகரினுடைய ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானதிலிருந்து மிதமானது வரையிலான மழைக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னும் தெரிவிக்கப்பட்டிருக்கு.